வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழங்கும் சட்ட சேவைகள் பற்றி காண்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 39A சமூகத்தின் வறிய மற்றும் நலிந்த பிரிவினர்களுக்கு இலவச சட்ட சேவை வழங்க வகை செய்து அனைவருக்குமான நீதியை உறுதி செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 14 மற்றும் 22(1) ஆகியவையும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற அடிப்படையில் நீதி வழங்கும் சட்ட முறை ஆகியவற்றை உறுதி செய்வதை அரசுக்கு கடமையாக்குகின்றன. 1987 ஆண்டில் சட்ட சேவைகள் ஆணைக்குழு சட்டமானது பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்டு சம வாய்ப்பு அடிப்படையில் சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட சேவைகள் வழங்க நாடு தழுவிய பணியமைப்பை நிறுவ நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னர் நால்சா தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவானது தேசிய அளவில் நிறுவப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கம் கடைநிலை மற்றும் வசதியற்ற பிரிவினர்களுக்கு நேர்மையான மற்றும் அர்த்தமுள்ள நீதியை வழங்கும் பொருட்டு அவர்களும் இணைந்த சட்டமுறையை ஏற்படுத்துதல். இயக்கம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மற்றும் தவிர்க்கப்பட்ட பிரிவினருக்கும் சட்ட அதிகாரம் கிடைக்க வேண்டி தரமான சட்ட பிரதிநிதித்துவம் வழங்கியும் சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி அதன்படி கிடைக்கக்கூடிய நலன்கள் தகுதியான பயனாளிகள் பெறுவதற்கு பாலமாக இருத்தல். மக்கள் நீதிமன்ற அமைப்புகள் மற்றும் மாற்றுமுறை தீர்வு இயக்கங்களை பலப்படுத்தி அதன் மூலம் எளிமையான, விரைவான மற்றும் செலவில்லாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் சமுதாயத்தில் ஏழ்மையான மற்றும் குறைவான சலுகைகள் பெறும் பிரிவினருக்கும் உதவி செய்து அதன் மூலம் நீதித்துறையின் விசாரணை பளுவை குறைக்க உதவியாக இருத்தல். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் அமைப்பு. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி தேசிய அளவிலான தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் புரவலராக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் உள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் ஆணைக்குழுவின் நிர்வாக தலைவராக செயல்பட்டு வருகிறார். உச்ச நீதிமன்ற சட்டப்பணிகள் குழு இந்திய உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகளை நிர்வகித்து செயல்படுத்த அமைக்கப்பட்டதாகும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் அதன் தலைமை புரவலராகவும் உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் அதன் நிர்வாக தலைவராகவும் கொண்டு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கும் உறுப்பினர் செயலாளராக மாவட்ட நீதிபதி இருப்பார். ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலும் ஒரு உயர் நீதிமன்ற சட்டப்பணிகள் குழுவும் ஒரு மாவட்ட நீதிபதி அதன் செயலாளராகவும் கொண்டு அமைக்கப்பட்டது. மாவட்ட அளவில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக மாவட்ட முதன்மை நீதிபதியும் செயலாளராக மூத்த சார்பு நீதிபதியும் பணியில் இருப்பார்கள். அதே போல தாலுகா அளவில் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளை செயல்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சட்டப்பணிகள் குழு அமைப்புகளின் செயல்பாடுகள் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள், வழிகாட்டிகள் மற்றும் திறம்பட்ட செயல் திட்டங்களை நிறைவேற்ற மாநில சட்டப்பணி ஆணைக்குழுக்கள் நாடு முழுவதும் செயல்படுத்த ஏற்பட்டதாகும். முதன்மையாக மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வட்ட சட்ட பணிகள் குழு மற்றும் இதர அமைப்புகள் கீழ்கண்ட முக்கிய காரியங்களை செயல்படுத்த வலியுறுத்தப்பட்டது. தகுதியுள்ள நபர்களுக்கு இலவச மற்றும் தகுந்த சட்ட உதவிகள் வழங்க வேண்டும். தகராறுகளை இணக்கமாக சமரசம் செய்ய மக்கள் நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். சமுதாயத்தில் நலிந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினர்களின் உரிமைகள் பற்றிய சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளை சட்டப்பணிகள் நிகழ்ச்சிகள் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இலவச சட்ட தேவைகளை பெற தகுதி வாய்ந்த நபர்கள் யார்? பெண்கள் மற்றும் குழந்தைகள், அட்டவணையிடப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்கள், தொழிற்சாலை பணியாளர்கள், பேரிடர், வன்முறை, வெள்ளம், வறட்சி, நிலநடுக்கம் மற்றும் தொழிற்சாலை பேரிடர் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், காவலில் இருக்கும் நபர்கள், ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் மிகாது ஆண்டு வருவாய் உள்ளவர்கள் அல்லது மத்திய அல்லது மாநில அரசினரால் நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் மிகாதவர்கள்,
மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள். இலவச சட்ட சேவைகள். நீதிமன்றத்திலோ அல்லது தீர்ப்பாயத்திலோ வழக்கை நடத்த அல்லது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழக்கறிஞரின் சேவையை பெற முடியாத வறியவர்களுக்கு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளில் இலவச சட்ட உதவி வழங்குவதற்கு இலவச சட்டப்பணிகள் சேவையின் பிரிவுகள் வழிவகை செய்கின்றன. இலவச சட்ட உதவி என்பதாவது சட்ட நடைமுறைகளில் வழக்கறிஞரால் பிரதிநிதித்துவம் செய்யப்படல், வாதுரைகள், மேல்முறையீட்டுக்கான குறிப்பாணை, சட்ட நடைமுறைகளில் அச்சு மற்றும் ஆவணங்களின் மொழியாக்கம் உட்பட்ட காகித புத்தகம் ஆகியவற்றை உருவாக்குதல், சட்ட ஆவணங்களை வரைதல், சிறப்பு அனுமதி மனு மற்றும் இன்ன வரைதல், எந்த வழக்கு நடவடிக்கையிலோ அல்லது எந்த நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்பாகவோ அல்லது எந்த அதிகாரியின் முன்போ அல்லது தீர்ப்பாயத்தின் முன்பாகவோ வழக்கு அல்லது சட்ட நடைமுறைகளை நடத்த சேவை செய்தல். இலவச சட்டப்பணிகள் சட்ட உதவி அளிப்பதோடு மத்திய அரசினாலோ அல்லது இயற்றப்பட்ட சமூக நலச்சட்டத்தின் கீழ் அல்லது திட்டங்களின் கீழ் கிடைக்கத்தக்க பயன்களை பெறுவதற்கு பயனாளிக்கு ஆலோசனை வழங்குதல் மற்றும் வேறு ஏதேனும் விதங்களில் நீதியை பெறுவதை உறுதி செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்கிறது. சட்ட உதவிக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது? இலவச சட்ட உதவிகள் தேவைப்படும் ஒரு நபர் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது சட்டப்பணிகள் குழுவை எழுத்து வடிவிலான விண்ணப்பத்தின் மூலமோ அல்லது அதிகாரியால் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தை நிரப்பியோ சட்ட உதவி கோருவதற்கான காரணங்கள் அல்லது குறைகளை சுரங்க கூறி அனுப்பி வைத்தல் மூலம் அணுக முடியும். விண்ணப்பதாரர் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால் சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது குழுவின் முகப்பு அலுவலகத்தில் பட்டியல் வழக்கறிஞர் அல்லது சட்ட தன்னார்வலர் விண்ணப்பதாரருடைய வாய்மொழி கோரிக்கையை ஆவணமாக பதிவு செய்து அதில் அவருடைய கைரேகை அல்லது கையெழுத்தை பெறுவார். அதுவே அவருடைய விண்ணப்பமாக கருதப்படும். விண்ணப்பதாரர் சட்ட சேவைகளை கோருவதற்கான தகுதி நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும். புகார்கள் அல்லது அபிப்பிராயங்களை எங்கு எப்பொழுது தாக்கல் செய்யலாம்? இலவச சட்ட உதவி மற்றும் சேவைகளின் ஷரத்துகளை மேம்படுத்த புகார் அல்லது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. புகார்கள் அல்லது அபிப்பிராயங்கள் அஞ்சல் அல்லது மின்னணு அஞ்சல் மூலம் உறுப்பினர் செயலாளர்களுக்கு அனுப்பலாம் அல்லது சட்டப்பணிகள் குழுக்கள் அல்லது முகப்பு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் போடலாம். மக்கள் நீதிமன்றங்கள் சாதாரண மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றுமுறை தீர்வு செயலமைப்பாக மக்கள் நீதிமன்றம் உள்ளது. இந்த அமைப்பின் மூலம் சட்டப்படி நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் அல்லது வழக்குகள் அல்லது வழக்கு தாக்கலுக்கு முன் உள்ள பிரச்சனைகள் ஆகியவற்றை சுமூகமாக சமரசம் அல்லது சமாதானம் செய்து கொள்ளலாம். சட்டப்பணிகள் ஆணையம் சட்டம் 1987 படி மக்கள் நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட தீர்வு முடிவுகள் உரிமையியல் நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். அது இறுதியானது ஆகும். அனைத்து தரப்பினர்களையும் கட்டுப்படுத்துவதுடன் அதற்கெதிராக எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு தாக்கல் செய்ய இயலாது. மக்கள் நீதிமன்றங்களை சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் குழுக்கள் 1987 வருட சட்டப்பணிகள் ஆணைய சட்டப்பிரிவு 19 படி நீதிமன்றங்களில் முன்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளில் சமரசம் செய்யவும் மற்றும் வழக்கு தாக்கலுக்கு முன் உள்ள பிரச்சனைகளில் தீர்வு காண நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நீதிமன்றத்தில் கீழ்கண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எடுத்துக்கொள்ளப்படலாம். திருமண குடும்ப பிரச்சனைகள், சமரசம் செய்யக்கூடிய குற்ற வழக்குகள், நில ஆக்கிரமிப்பு வழக்குகள், தொழிலாளர் பிரச்சனைகள், தொழிலாளர்களுக்கான இழப்பீடு வழக்குகள், வங்கி மீட்பு வழக்குகள், தேசியமயமாக்கப்பட்ட பன்னாட்டு மற்றும் தனியார் வங்கிகள், ஓய்வூதிய வழக்குகள், வீட்டு வசதி வாரியம் மற்றும் குடிசை மாற்று வாரிய வழக்குகள் மற்றும் வீட்டு கடன் வழக்குகள், நுகர்வோர் குறை வழக்குகள், மின்சார வழக்குகள், தொலைபேசி ரசீது வழக்குகள், வீட்டு வரி உள்ளிட்ட நகராட்சி வழக்குகள், பாகப் பிரிவினை, அனுபவத்தை திரும்ப பெறுதல், வாடகை பிரச்சனைகள், வசதி உரிமை பிரச்சனைகள், ஒப்பந்தம் மற்றும் இதர பிரச்சனைகள் உள்ளிட்ட உரிமையியல் பிரச்சனைகள், கட்டாய சட்ட முன்னமைப்பு முறைகள் மற்றும் இசைவிணக்க தீர்வு மூலம் பொது பயன்பாட்டு பணிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சமரச தீர்வு காணும் நோக்கத்தில் 1987 வருட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சட்டத்தில் அத்தியாயம் 6A 2002 வருடம் சேர்க்கப்பட்டது. பொது பயன்பாட்டு சேவைகள் என்பது போக்குவரத்து சேவைகள், அஞ்சலக தந்தி மற்றும் தொலைபேசி சேவைகள், மின்சார விநியோகம் அல்லது பொதுமக்களுக்கு தண்ணீர்,
பொது சுகாதாரம், பொது பராமரிப்பு அமைப்புகள் அல்லது சுகாதாரம், மருத்துவமனை அல்லது மருந்தக சேவைகள் அல்லது காப்பீட்டு சேவைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் என்பதாகும். இதன் தொடர்பாக நிரந்தர மக்கள் நீதிமன்றங்கள் அநேக மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். சட்டப்பணிகள் அமைப்புகள் சமுதாயத்தில் நலிந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்குரிய உரிமைகள் சம்பந்தமாக சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த கடமைப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்வு மற்றும் சட்ட அறிவு நிகழ்ச்சிகள் மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் மட்டுமின்றி கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் நடத்தப்படுகிறது. சட்ட அறிவு குழுக்கள் மற்றும் உதவி மையங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குழந்தைகள், மூத்த குடிமக்கள், ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்கள், மாற்று பாலினத்தவர், சிறைவாசிகள், மனநலம் குன்றியவர்கள், ஊனமற்றோர், பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள் ஆகியோரது அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் ஆகிய பிரச்சனைகளை உள்ளடக்கியதாகும். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் ஏற்படுத்தப்பட்ட செயல் திட்டங்கள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு நால்சா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களின் பணிகளை திறமையாக செய்ய பல வகையான ஒழுங்குமுறைகள் உருவாக்கி அதனை செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலம் தங்களுடைய முக்கிய செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களை திறம்பட தடுப்பு மற்றும் தேவைக்கேற்ப செய்து வருகிறது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திட்டங்கள். சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் மூலமாக பேரிடர் பாதிப்பாளர்களான சட்டப்பணிகள் திட்டம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஆள்கடத்தல் மற்றும் வணிக ரீதியான பாலியல் சுரண்டலால் பாதிக்கப்பட்டவர்கள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு நட்பான முறையில் குழந்தை சார்ந்த சட்ட சேவைகள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைப்புசாரா பிரிவில் உள்ள தொழிலாளர்களுக்கான சட்ட சேவைகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மலைவாழ் பழங்குடியின மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் நடைமுறைப்படுத்துவது திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மன நோயாளிகள் மற்றும் மன இயலாமை உடைய நபர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு போதைப் பொருள் முறைகேடாக பயன்படுத்துபவர் மற்றும் போதை மருந்து ஒழிப்பில் உள்ள அச்சுறுத்தலுக்கான சட்ட சேவைகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திறம்பட செயல்படுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திராவக வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டங்கள் 2016, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூத்த குடிமக்களுக்கான சட்ட சேவைகள் திட்டங்கள் 2016, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2021. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான செய்திகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க தூர்தர்ஷன் பொதிகை சேனலில் நீதிமன்ற செய்திகள் என்ற பிளேலிஸ்டில் காணலாம். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சட்ட உதவி பாதுகாப்பு வழக்கறிஞர் அமைப்பின் வழக்கறிஞர்கள் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்களின் ஆய்வுக் கூட்டம் கடந்த 17/12/2023 அன்று கடலூர் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு திரு எஸ். வைத்தியநாதன் அவர்கள் தலைமை வகித்து சட்ட உதவி பாதுகாப்பு வழக்கறிஞர் அமைப்பின் செயல்பாடுகளை கேட்டறிந்து அதன் செயல்பாடுகளை மேம்படுத்தும் வழிமுறைகளை குறித்து ஆலோசனை வழங்கினார். மேலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சேவைகளை மக்களுக்கு எடுத்துச் சென்று விரைவாக நிவாரணம் கிடைக்க பட்டியல் வழக்கறிஞர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான திரு ஜவஹர் வரவேற்புரையாற்றினார். இறுதியில் கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு பிரபாகர் நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதிகள், பார் அசோசியேஷன் தலைவர் திரு பாலகிருஷ்ணன், லாயர்ஸ் அசோசியேஷன் பொருளாளர் திரு யுவராஜா மற்றும் வழக்கறிஞர்கள் உட்பட
பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் விழுதுகள் தன்னார்வ அமைப்பு சார்பாக 8/12/2023 அன்று திருப்பூர் KV நகர் சமுதாய கூடத்தில் உலக மனித உரிமைகள் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி M. மேகலா மைதிலி தலைமை வகித்து பேசுகையில், பெண்கள், குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கான கல்வி உரிமைக்கு அனைவரும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் தங்களுக்கான அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்பது அவசியம். மக்கள் பயன்படுத்தும் பொது இடங்களை அசுத்தம் செய்வது, எச்சில் துப்புவது, தொற்று நோய்களை பரப்புவது மனித உரிமை மீறலாகும். மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு அனைவரும் பெற வேண்டும். அனைத்து தரப்பினருக்கும் சுதந்திரம், சமத்துவம், நீதி கிடைக்க வேண்டும். குழந்தைகள், பெண்கள், முதியோர் என அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பான சூழலில் வாழ உரிமை உண்டு என்று கூறினார். வழக்கறிஞர்கள் திருமதி பாரதி, திரு வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் சட்ட உதவிகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். விழுதுகள் கள ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி சுதா, திருமதி மீனா, விழுதுகள் சிறப்பு பள்ளி ஆசிரியர் திருமதி நந்தினி மற்றும் KVR நகர் வார்டு கவுன்சிலர் திரு திருப்பதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். விழுதுகள் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கோவிந்தராஜ் நன்றியுரை ஆற்றினார். விண்ணப்பித்து 28 ஆண்டுகள் கழித்து வேலைவாய்ப்பு, உச்சநீதிமன்றம் உத்தரவு. தபால்துறை பணிக்கு விண்ணப்பித்து 28 ஆண்டுகள் கழித்து உச்சநீதிமன்றம் தலையிட்டால் ஒருவர் அப்பணியை பெற்றுள்ளார். கடந்த 1995ஆம் ஆண்டு அங்கூர் குப்தா என்பவர் தபால் உதவியாளர் பணிக்கு விண்ணப்பித்தார். அவர் 15 நாட்களுக்கான புதுமுக பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் பின்னர் அவரது பெயர் தகுதி பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. இன்டர்மீடியட் படிப்பை தொழிற்கல்வி பாடமுறையில் அவர் படித்தார் என்ற காரணத்துக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால் பாதிக்கப்பட்ட அங்கூர் குப்தா தன்னை போல நீக்கப்பட்ட வேறு சிலருடன் சேர்ந்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் 1999ஆம் ஆண்டு அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வெளியானது. மேலும் அதை எதிர்த்து 2000 ஆண்டில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தபால்துறை மேல்முறையீடு செய்தது. அம்மனுவை 2017ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 1999ஆம் ஆண்டு மனுதாரருக்கு ஆதரவான தீர்ப்பை அலகாபாத் உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை 2021ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தபால்துறை மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்றத்தின் இருநபர் அமர்வு அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து அங்கூர் குப்தா பணி வழங்க உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருப்பதாவது: ஒரு விண்ணப்பதாரர் பணி நியமனத்தை வகுக்கப்பட்ட உரிமையாக கோர முடியாது. இருப்பினும் அவர் மெரிட் பட்டியலில் இடம்பெற்றுவிட்டால் அவர் நியாயமாக நடத்தப்படுவதற்கான குறைந்தபட்ச உரிமை உள்ளது. வேலை கொடுக்கும் நிறுவனம் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு விண்ணப்பதாரரை தன்னிச்சையாக தூக்கி எறிய அதிகாரமில்லை. அங்கூர் குப்தா தகுதியற்றவர் என்று தபால்துறை முடிவு செய்ததில் தவறு உள்ளது. ஆகவே அவர் தபால் உதவியாளர் பணியில் இந்த உத்தரவு கிடைத்த 1 மாதத்திற்குள் நியமிக்க வேண்டும். தகுதியை காணும் பருவத்தை அவர் முடித்த பிறகு அவரது பணித்திறனில் திருப்தி இருந்தால் அவரது பணியை நிரந்தரமாக்கலாம். திருப்தி இல்லாவிட்டால் சட்டப்படி செயல்படலாம். அதே சமயத்தில் இத்தனை ஆண்டுகள் அங்கூர் குப்தா உண்மையிலேயே பணியில் இல்லாததால் அவர் சம்பள நிலுவைத் தொகையோ பணி மூப்போ கோர தகுதியற்றவர் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 9/12/2023 அன்று அன்னமங்கல கிராமத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவருமான திரு SB பர்வதராஜ் ஆறுமுகம் தலைமை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மருதம்மாள் முன்னிலை வகித்தார். இம்முகாமில் அடிப்படை சட்டங்கள், பிரச்சனைகளுக்கு சட்ட ஆலோசனைகள் எவ்வாறு பெறுவது, சட்ட பிரச்சனைகளில் சுமூக தீர்வு காண்பது, கைது செய்யப்பட்டோர் உதவிகள் பெறுவது,
தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வது, ஜீவனாம்சம் கோருவது உள்ளிட்ட பல்வேறு சட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் பெறும் வழிமுறைகளை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. மேலும் இம்முகாமில் சட்ட உதவிகள் கோரும் மனுக்கள் பெறப்பட்டன. வழக்கறிஞர் திரு சிராஜுதீன், நீதித்துறை பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் போக்சோ சட்டம் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 18/12/2023 அன்று வானூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இம்முகாமில் போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட சட்டங்கள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அலெக்சாண்டர், வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ஜானகிராமன், செயலாளர் திரு சுரேஷ், வழக்கறிஞர்கள் திரு ஆறுமுகம், திரு நாகராஜன், திரு ராமச்சந்திரன், திரு ரவி, திரு சதீஷ்குமார், திரு ஜேம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் அரியலூர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 19/12/2023 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் குடும்ப வழக்குகள், வங்கிக் கடன், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் குறித்து விளக்கமாக எடுத்து கூறினர். இதையடுத்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. வழக்கறிஞர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.